ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடு மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா பாலை போய் பொரிக்க போகிறோமான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாலை வந்து நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறோம். அது எப்படி பொரிக்க போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையோடு இருக்கும். இதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இனி வரக்கூடிய காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ தண்ணி இல்லாமல் நம்மளாம் வாழவே முடியாது. நம்மளுடைய வருங்கால சந்ததியரை கொஞ்சம் மனசில் வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, வருஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நடுங்க. வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டால் போதும். மரம் நட்டதோடு விட்டுறாமல் ஒரு 3 மாதத்துக்கு அதை தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவே மேனேஜ் பண்ணி வளர்ந்துக்கிறோம். நம்மளுடைய வருங்கால ஜென்ரேஷன் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களும் நம்மளை போலவே சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை இப்போ நான் ஹீட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சும்மா தான் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணலை. அதில் ஒரு கப்பளவு நம்ம கெட்டியான பால் சேர்த்துக்கிறலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணலை. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறலாம். நம்ம வந்து இன்றைக்கி 250 ml வந்து பால் சேர்த்துருக்கோம். பெரிய கப்பு நான் சேர்த்தேன் இல்லையா, அதனுடைய அளவு வந்து 250 ml. இப்போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறலாம். உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கையில் கூட நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கரைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அங்கனங்கன்னா வந்து கட்டி கட்டியாக நிற்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால. அதனால தான் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமையே ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிக்கிறோம். நல்லா நைஸாக கரைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு கெட்டியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறலாம். மொத்தம் வந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க. கரெக்டான வந்து பக்குவத்தில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நெய் தடவுன ஒரு ட்ரேயில் இதை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து அடியில் பட்டர் பேப்பர் வச்சாலும் சரி, ரொம்பவே நல்லது. ஆனால் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம சாதாரணமாக நெய் தடவி ஒரு பிளேட்டில் இல்லைன்னா வந்து டிஃபன் பாக்ஸில் கூட இதை சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக அந்த கரண்டி வச்சு லைட்டாக வந்து லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. சரிசமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நல்லா வந்து லெவல் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது. பாருங்கள், இந்த மாதிரி லெவல் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இறுகி இருக்கும். லைட்டாக கைட்டை நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலே அப்படியே அழகாக தனியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லி. சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் உடம்புக்கு கெடுதலும் கிடையாது. இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணலாம். ஆனால் இதனுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி படி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சின்ன க்யூபாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட பால் அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம். எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையில் வச்சுக்கிறலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பொரிச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, ஒரு 4 பிரெட் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஈஸியாக அரைப்படும் பிரெட் வந்து. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படணும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா பீசஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாலை வந்து குக் பண்ணியாச்சு. அதனால் வெளியில் இருக்க அந்த லேயர் மட்டும்தான் வேகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைடு மில்க் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.